பிள்ளையே, ஒரு நிமிடம். இந்த வீடியோவை அப்படியே கடந்து போய்விடாதே. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இப்போது இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி நீ யாரிடமும் முழுமையாக சொல்லாமல் இருக்கலாம். நீ வெளியில் சாதாரணமாகத்தான் இருக்கிறாய், பேசுகிறாய், சிரிக்கிறாய், உன் வேலைகளை செய்கிறாய், எல்லாவற்றையும் சமாளிப்பது போலத்தான் தெரிகிறது. ஆனால் உனக்குள்ளே மட்டும் ஒரு கேள்வி தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? அதுதானே. இந்த முடிவை எடுக்கலாமா? இங்கேயே இருக்கலாமா? விலகிவிடலாமா? மீண்டும் முயற்சி செய்யலாமா? இல்லை, நான் இவ்வளவு நாளாக செய்ததை விட்டுவிடலாமா? மகனே, அந்த கேள்விக்கு நீ பல இடங்களில் பதில் தேடியிருக்கிறாய், பலரிடம் கேட்டிருக்கிறாய். சில நேரங்களில் ஒரு சிறிய சம்பவம் நடந்தாலே இதுதான் தேவன் எனக்கு கொடுத்த அடையாளமா என்று நினைத்திருக்கிறாய். ஒரு வார்த்தை கேட்கிறாய், ஒரு வசனம் கண்ணில் படுகிறது, யாரோ ஒருவர் எதிர்பாராத நேரத்தில் ஏதோ ஒன்றை சொல்கிறார். அதே விஷயம் மீண்டும் மீண்டும் உன் முன்னால் வருகிறது. உடனே உன் மனம் சொல்கிறது, இதுதான் பதில் போல இருக்கிறது. ஆனால் அடுத்த நிமிடமே மற்றொரு பயம் வருகிறது, நான் தவறாக புரிந்து கொண்டு விட்டேனா என்று. அங்கேதான் உன் மனம் சோர்ந்து போகிறது. மகளே, நீ ஒரு அடையாளத்தை தேடிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் உனக்கு தேவையானது எப்போதும் ஒரு அடையாளம் அல்ல. சில நேரங்களில் உனக்கு தேவையானது தெளிவு. இதை இன்று மட்டும் கவனமாக கேள். நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லப் போகிறேன். எல்லா தற்செயல்களையோ தேவனுடைய சைகை என்று எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. ஆம், அதை நான் உன்னிடம் நேராகத்தான் சொல்கிறேன். ஏனென்றால் உன்னை குழப்பத்தில் வைத்திருக்க நான் விரும்பவில்லை. ஒரு சம்பவம் நடந்ததாலே தேவன் இதைத்தான் சொல்கிறார் என்று அவசரமாக முடிவு செய்யாதே. அப்படியானால் இந்த வீடியோவை நீ இப்போது பார்க்கிறாயே, இதற்கு என்ன அர்த்தம்? அதுதான் முக்கியமான கேள்வி. இது உனக்கு ஒரு மந்திரமான பதில் கொடுப்பதற்காக அல்ல. உன் வாழ்க்கையில் நீ ஏற்கனவே அறிந்திருக்கிற ஒரு உண்மையை மீண்டும் நேராக பார்க்க வைப்பதற்காக இருக்கலாம். நீ தவிர்த்து கொண்டிருக்கும் உண்மை, அதை பற்றி பேசுவோம். மகனே, உனக்கு ஒரு விஷயம் தெரியும். அது உனக்கு தெரியும். ஆனால் அதை ஒப்புக்கொள்ள உனக்கு மனம் வரவில்லை. ஏன் தெரியுமா? ஏனென்றால் உண்மையை ஏற்றுக்கொண்டால் அதற்கு பிறகு ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்கும். அந்த முடிவுதான் உன்னை பயமுறுத்துகிறது. உதாரணமாக, ஒரு உறவு. நீண்ட நாட்களாக அந்த உறவில் ஏதோ சரியில்லை என்று உனக்கு தெரியும். ஒவ்வொரு முறையும் நீ காயப்படுகிறாய். அடுத்த முறை மாறிவிடும் என்று நினைக்கிறாய். மீண்டும் அதே விஷயம், மீண்டும் மன்னிப்பு, மீண்டும் அதே காயம். மீண்டும் நீயே உன்னை சமாதானப்படுத்திக் கொள்கிறாய். அப்போது ஒரு நாள் அந்த நபர் உனக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்கிறார். உடனே இதுதான் மாற்றத்தின் அடையாளம் என்று நினைக்கிறாய். ஆனால் மகனே, ஒரு நல்ல வார்த்தை மட்டும் ஒரு மனிதனின் முழு மாற்றத்தை நிரூபிக்காது. மாற்றம் என்பது வார்த்தையில் மட்டும் தெரியாது, நடத்தையிலும் தெரியும். இதை நினைவில் வைத்துக்கொள். அதேபோல வேலை, பணம், ஒரு தொழில், ஒரு முடிவு, ஒரு உறவு, ஒரு பழக்கம், எதுவா இருந்தாலும் ஒரு சிறிய சம்பவத்தை மட்டும் பிடித்துக்கொண்டு முழு வாழ்க்கை முடிவை எடுக்காத. நான் உன்னை பயமுறுத்துவதற்காக இதை சொல்லல, உன்னை பாதுகாப்பதுக்காக சொல்கிறேன். நீ எத்தனை முறை உன் உணர்ச்சிய என்னுடைய குரல் என்று நினைத்திருக்கிறாய்? நீ எத்தனை முறை உன் பயத்தை தேவன் என்னை தடுக்கிறார் என்று நினைத்திருக்கிறாய்? நீ எத்தனை முறை உன் ஆசைய இதுதான் தேவனுடைய திட்டம் என்று அழைத்திருக்கிறாய்? மகளே, உணர்ச்சி உண்மையானதா இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு உணர்ச்சியும் வழிகாட்டுதல் அல்ல. இந்த ஒரு வரியை மறக்காத. நீ அழுகிறாய் என்பதால் அந்த முடிவு சரி என்ற அர்த்தம் இல்லை. நீ பயப்படுகிறாய் என்பதால் அந்த முடிவு தவறு என்றும் அர்த்தமில்லை. நீ ஒரு வாய்ப்பை பார்த்தாய் என்பதால் அது தேவனுடைய அழைப்பு என்ற அர்த்தமில்லை. அதே போல ஒரு கதவு மூடப்பட்டதால் தேவன் உன்னை என்றென்றும் அங்கே இருந்து விலக்கிவிட்டார் என்றும் அர்த்தமில்லை. அப்படியானால் என்ன செய்வது?
இதோ இன்று நீ இந்த வீடியோவிலிருந்து எடுத்துக்கொண்டு போக வேண்டிய 4 கேள்விகள். இவை வெறும் கேள்விகள் அல்ல, உன் அடுத்த முடிவுக்கு ஒரு சோதனை. முதல் கேள்வி, நான் உண்மையை பார்க்கிறேனா இல்ல நான் விரும்புகிற பதிலை தேடுகிறேனா? இந்த கேள்வியை உன்னிடம் நீயே கேள். நீ ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்து விட்டாய், ஆனால் அதற்கு தேவனுடைய ஒப்புதல் மட்டும் தேடுகிறாயா? அப்படியானால் ஒரு நிமிடம் நிறுத்து. ஆண்டவரே, நான் விரும்புகிற பதிலை அல்ல, உண்மையை பார்க்க உதவி செய்யும் என்று சொல். அது மிகவும் முக்கியம். இரண்டாவது கேள்வி, இந்த முடிவு என்னை உண்மையிலிருந்து விலக்குகிறதா அல்லது உண்மையை எதிர்கொள்ள வைக்கிறதா? நீ ஒரு விஷயத்தை மறைக்க வேண்டியிருக்கிறதா? பொய் சொல்ல வேண்டியிருக்கிறதா? யாரையாவது ஏமாற்ற வேண்டியிருக்கிறதா? உன் மனசாட்சியை தொடர்ந்து மிதிக்க வேண்டியிருக்கிறதா? தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக சமரசம் செய்ய வேண்டியிருக்கிறதா? அப்படியானால் அதை ஒரு அடையாளம் என்று அழைக்காதே. எவ்வளவு பெரிய வாய்ப்பாக இருந்தாலும் தவறான வழியை சரியான வழியாக மாற்றிவிடாது. மூன்றாவது கேள்வி, இந்த முடிவை எடுத்த பிறகு நான் யாராக மாறப்போகிறேன்? இதை கேள். பணம் கிடைக்குமா? வெற்றி கிடைக்குமா? அவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா? அவள் என்னை மீண்டும் விரும்புவாளா என்பதை மட்டும் பார்க்காதே, அதற்கு அப்பால் பார். இந்த முடிவு என்னை நேர்மையானவனாக மாற்றுமா? பொறுப்புள்ளவனாக மாற்றுமா? அன்பில் வளர்க்குமா? என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை நான் காப்பாற்ற முடியுமா என்று கேள். நான்காவது கேள்வி, இதுதான் மிக முக்கியமானது. என்னிடம் இப்போது செய்ய வேண்டிய அடுத்த சரியான காரியம் என்ன? மகனே, நீ பல வருடங்களாக முழு வாழ்க்கைக்கான பதிலை தேடிக்கொண்டிருக்கிறாய். அதனால்தான் நீ சோர்ந்து போயிருக்கிறாய். உனக்கு இன்று அடுத்த 10 வருடத்திற்கான பதில் தேவையில்லை. அடுத்த சரியான அடியை தெரிந்து கொள்வது போதும். இதுதான் உனக்கு இன்று நான் கொடுக்கிற நடைமுறை பதில். ஒரு காகிதத்தை எடு. உன் பிரச்சனையை ஒரு வரியில் எழுது. அதற்கு கீழே 3 விஷயங்களை எழுது. எனக்கு தெரிந்த உண்மை என்ன? அடுத்தது, எனக்கு தெரியாதது என்ன? மூன்றாவது, இன்று நான் செய்யக்கூடிய பொறுப்பான அடுத்த நடவடிக்கை என்ன? அவ்வளவுதான். அதைச் செய். உன் மனதில் 100 முறை சுற்றி கொண்டிருப்பதை காகிதத்தில் ஒரு முறை நேராக பாரு. அப்போது ஒரு விஷயம் உனக்கே தெரியும். உன் பிரச்சனை முழுவதும் குழப்பமாக இல்லை. அதில் சில விஷயங்கள் ஏற்கனவே உனக்கு தெரியும். நீ பயப்படுகிற பகுதி மட்டும் தெரியாததாக இருக்கிறது. அதுதான் வித்தியாசம். மகளே, நீ பல முறை ஆண்டவரே ஒரு அடையாளம் கொடுங்கள் என்று கேட்டிருக்கலாம். இன்று நான் உன்னிடம் கேட்கிறேன், நீ ஏற்கனவே தெரிந்த உண்மைக்கு கீழ்ப்படிய தயாரா? ஏனென்றால் சில நேரங்களில் நாம் புதிய பதிலை தேடிக்கொண்டிருப்பதற்கு காரணம் புதிய பதில் தேவையில்லை, பழைய உண்மையை ஏற்றுக்கொள்ள மனம் தயாராக இல்லை. உண்மை, ஞானம், ஜெபம், பொறுப்பு, இந்த 4ஐயும் பிடித்துக்கொண்டு அடுத்த அடியை எடு. அதுதான் இன்று நீ இந்த வீடியோவிலிருந்து எடுத்துக்கொண்டு போக வேண்டிய பதில். ஆமென். இந்த வார்த்தை உங்கள் இதயத்தோடு பேசியிருந்தால் ஆமென் என்று எழுதிவிடுங்கள். இன்று இந்த வார்த்தையை நீங்கள் கேட்க வேண்டிய காரணம் இருந்தது என்று உங்கள் இதயத்தில் உணர்ந்திருந்தால் ஆமென் என்று எழுதுங்கள். இந்த வார்த்தை இப்போது யாருக்காவது தேவை என்று உங்கள் மனதில் தோன்றினால் அவர்களோடு அன்பாக பகிருங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.